தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் உங்களுக்கே தெரியாத 8 ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி ஆல் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்க டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த லைன்ஸை நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்களோ அந்த லைன்ஸை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கேனாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதில் இருக்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் தமிழுங்கிற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அந்த தமிழில் இருக்கிறத நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ லிசன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் இருக்க சென்டென்ஸை வந்து கூகுள் அக்கா வந்து அழகாக வந்து வாசிப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் நோட்டில் உங்கள் புக்கில் இருக்க டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி காப்பி பண்ணுறதா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா மொபைல்லையும் கூகுள் ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஐக்கான் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதையே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இப்போ தான் நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னா மேலே வந்து கேமரா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் புக்கில் எந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணணுமோ அதை நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணுறா நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ லிசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் இருக்க சென்டென்ஸை வந்து கூகுள் அக்கா வந்து அழகாக வந்து வாசிப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த ட்ரிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இலையோ பூவோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அது என்ன பொருள்னே உங்களுக்கு தெரியல. ஸோ அது என்ன பொருளுங்கிறத நீங்கள் வந்து சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கூகுள் ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கேமரா ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேமரா ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து எந்த பொருளை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான நிறைய இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அது என்ன பொருளுங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டோ பிளான்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு மிஷினோ எதாக இருந்தாலும் சரி, இதில் ஃபோட்டோ எடுக்கிற மூலமாக அதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு கூகுள் லென்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்லேயே நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, கூகுளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதிலே நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்து தேர்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, பார்க்குறக்கு நல்லா இருக்குது, ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை வந்து வேறு ஒருத்தவங்க யாராச்சும் நிற்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை இந்த பர்டிகுலர் பர்சனையோ ரிமூவ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் cleanup.pictures அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டேப் ஹியர் டு லோட் யுவர் பிக்சர்னு பாக்ஸில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவில் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ரிமூவ் ஆயிருக்குங்கிறது. ஸோ ரிமூவ் பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதில் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், இமேஜை நீங்கள் காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, ஆடியோ, பிடிஎஃப் இந்த மூணையும் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் சொல்கிறேன். 123apps.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ வீடியோ டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரிம், க்ராப், ரொட்டேட், ஃப்ளிப் வீடியோ இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஆடியோக்கும் அதே மாதிரி ட்ரிம், சேஞ்ச் வால்யூம்ஸ், சேஞ்ச் ஸ்பீட் இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப்க்கு ஸ்ப்ளிட், மெர்ஜ், கம்ப்ரஸ், அன்லாக் இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆடியோ கன்வெர்ட்டர், வீடியோ கன்வெர்ட்டர் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ மட்டும் இல்லை, ஆடியோ, பிடிஎஃப் மூணுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் ட்ரிம் ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே போய் நீங்கள் ட்ரிம் மட்டும் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த ட்ரிம்முக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே இருந்த எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ, ஆடியோ, பிடிஎஃப் இந்த 3மே சிம்பிளாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமலே நீங்கள் வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து விளாண்டுக்க முடியும். ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே வந்து ஐ பட்டனில் லிங்க் தரேன். அந்த வீடியோவை பார்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணாமலே கேம்ஸ் விளாட்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெம்பிள் ரன், சப்வே சீரிஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமலே நீங்கள் வந்து விளாட முடியும். ஸோ இந்த ஃபீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவோ, வீடியோவோ, டாக்குமெண்ட்டோ, ஆடியோவோ ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இதுக்கு இன்ஸ்டார் இந்த மாதிரி எந்த ஆப்பும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நியர்பை ஷேர் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ, டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுல நியர்பை ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வைஃபை, ப்ளூடூத், லொக்கேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும். அடுத்து ரிசீவர் மொபைலில் நீங்கள் மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா ரிசீவரோட மொபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை நான் ப்ளூடூத் வழியாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ளூடூத்துக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரிசீவர் மொபைலில் நீங்கள் வந்து ப்ளூடூத்தை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து நிறைய பேர் கேட்பீங்க, ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ், ஆடியோ இதெல்லாம் நம்ம வந்து எந்த ஆப்பும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஆனால் ஆப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வழி கூட இல்லையே. பசாட்டி இதுக்கு மொத்தமாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஆனால் இதுக்கும் நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாக நீங்கள் வந்து பண்ண முடியும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிவைஸ் அண்ட் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நியர்பை ஷேருங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் நியர்பை ஷேர் வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதில் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வித்தவுட் இன்டர்நெட் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசீவர் மொபைலில் இதே மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்கன்னா சென்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னா ரிசீவுங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லி கிளிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து எந்த ஆப்பை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து சென்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ரிசீவர் மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து ரிசீவரோட அக்கௌண்ட் ஐக்கான் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மொபைல்லே, ரிசீவர் மொபைல்லே ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ ரிசீவர் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து தனியாக ப்ளே ஸ்டோரில் எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே பண்ணிக்கலாம். ஸோ கடைசி ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செமினார் எடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க, அதுக்கு வந்து புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் pdfdrive.com அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். ஸோ அதில் எந்த கேட்டகரி புக்ஸையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ஏதாச்சும் ஸ்டோரி புக்கோ, ஹிஸ்ட்ரி புக்கோ எந்த புக்குனாலும் சரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிந்த இந்த 8 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்கு, எந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளும் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.